வணக்கம், வெல்கம் டு யோகஸ்டி கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வத்த குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நேற்றுக்கு வந்து வத்த குழம்பு பொடி காம்சனில் செஞ்சு அந்த பொடி தான் இந்த டப்பியில் பாருங்கள். இந்த பொடி தான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்து வத்த குழம்பு பொடி வச்சு பரங்கிக்காய் போட்டு வத்த குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பார்த்துப்போம். நான் பரங்கிக்காய் வந்து ஒரு பீஸ் வந்து எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துங்க. ஏற்கனவே அதில் வெந்தயம் சேர்த்தா இருக்கும், இருந்தாலும் எண்ணெயில் போட்டால் தான் வாசனையாக இருக்கும். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், புளி வந்து நல்லா கொஞ்சம் திக்காக கரைச்சி வச்சுருக்கோம். நல்லா ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கொஞ்சம் திக்காக கரைச்சி வச்சுருக்கோம். தண்ணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்காக கரைச்சி வச்சுருக்கோம். ஒரு பச்சை மிளகாய், வாசனைக்காக ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துப்போம். நல்லெண்ணெய் நிறையா சேர்த்துங்க. ஏன்னா நல்லா நிறையா சேர்த்தா தான் வத்த குழம்பு கொதிக்க பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் நல்லாயிருக்கும், பார்க்குறது டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு சேர்த்துப்போம். கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்து கடுகு வந்து வெடிக்கட்டும். கடுகு வந்து எடுத்துட்டு இந்த ஸ்டேஜ்லேயே வந்து கொஞ்சம் வெந்தயம் எடுத்து 1/4 டீஸ்பூன் அதையும் சேர்த்துக்கேன். அதில் பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை, ஒரே ஒரு மிளகாய், கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துப்போம். நம்ம அரைச்சி வச்ச வத்தப்பொடி வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துப்போம். இதெல்லாம் எண்ணெயில் போட்டு வெட்டிட்டு இப்போ பரங்கிக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்கோம் புளி, இதை சேர்த்துப்போம். இதில் சேர்த்துட்டு நல்லா புளி தண்ணி வந்து கொதிச்சு வரணுங்க. ஈஸி தாங்க. இந்த பொடி மட்டும் பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு பண்ணிடலாம் வத்த குழம்பு. இதே ஸ்டைலே வந்து இந்த வத்த குழம்பு பொடியை வச்சு வெண்டைக்காய் வத்த குழம்பு வச்சுக்கலாம், கத்திரிக்காய் வத்த குழம்பு வைப்போம். இல்லை எண்ணெய் கத்திரிக்காய்லாம் செய்யணும், அது கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை கூட உங்களுக்கு வந்து இப்படி இதை பொடி பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா, டைம் கிடைக்கலன்னா நீங்கள் இதே மாதிரியே புளி அதிகமாக கரைச்சிட்டு வத்த குழம்பு பண்ணிங்கன்னா சாம்பார் பொடி ஒரு ஸ்பூனும் தனியா பொடி ஒரு ஸ்பூனு, வரமிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூனுக்கு போட்டு வத்த குழம்பு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இருங்க, கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம். கரெக்டாக இருக்கும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் வெல்லம் மட்டும் சேர்த்துப்போம். ஒரு டைம் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா கொதிச்சிச்சு பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ வந்து வெல்லம் சேர்த்துப்போம். கொஞ்சம் நான் ஒரு குட்டி டீஸ்பூன்ல தான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்துப்போம். நல்லா இந்த அளவுக்கு வந்து சுண்டணுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் சுண்டட்டும். இங்க பாருங்க, நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க. பாருங்க, நல்லா திக்கா ஆயிடுச்சு. நீங்க வந்து அந்த பொடியில வந்து காரம் பத்தாட்டி கூட அதிகமா கூட மிளகாய் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்ம வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா இதை வந்து சுட சுட சாதத்துல நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. இது 2 நாளைக்கு வச்சிருந்தா கூட கிடையாது இந்த குழம்பு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க கமெண்ட்ஸையும் லைக்கையும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. MB யோகஸ்டி கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.